அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசனையர்களுக்கு இந்த 1ஆம் தேதி 31ஆம் தேதி வரை உள்ள இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கும்பராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசி சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டுமில்லாமல் சிம்ம கேதுவும் கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இந்த மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாதம் முழுவதுமே 2 சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் பார்வை ராசியில் விழுவதால் ராசியில் தோஷம் குறைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு என்ன செய்தாலும் லாபம் என்பது அதிகரிக்கவில்லையே என்ற கவலையில் இருந்தவங்களுக்கு இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 9இல் அமர்ந்து செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். துணிச்சலோடு காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக வருடங்களாக கூட புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருந்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சாதகம் அமைய இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் விஸ்தரிப்புக்கான கடன் பெறும் வாய்ப்பு உண்டு. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நன்கு படித்து முடித்து மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. சிலருக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பது மன ஆறுதலையும் மகிழ்ச்சியை மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. அதே போல் வாகனம் அடிக்கடி பழுதுபட்டு கொண்டே இருக்கும். அதனால் நேரம் கிடைப்பதெல்லாம் அந்த வாகனத்தில் பழுது நீக்கி அல்லது சரிபார்த்து வைப்பது நல்லதுங்க. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டு வந்தாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் நீங்க இருக்கு. காரணம் 10 புதன் 8இல் பலம் பெறுவதால் காரியங்கள் தடைபட்டு வந்த நிலை மாறி இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் திணறவிருக்கீங்க. யோசித்து செயல்படுங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அரசாங்க விரோதம் வேண்டாங்க. மற்றவர்களுடன் குறிப்பாக இந்த தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ மற்றவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் எதற்காகவும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. எனவே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க. சனியும் ஜென்ம சனியாக இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் கூட ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க. அதனால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் கூட அவற்றிற்கு மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. கடன் சுமை என்பது கூடிக்கொண்டே செல்லுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழிலில் வாடிக்கையாளர்கள்
அவர்களை திருப்திப்படுத்த இயலாது, மன வருத்தம் அதிகரிக்கும். அதே போல வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. அவற்றை கவலைப்படாமல் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது என்பது மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் மேலோங்குங்க. எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது. வீண் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குருவினுடைய பார்வை பலத்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் 7.5 சனியும் நடைபெறுகிறது அல்லவா. எனவே புது முயற்சிகள்ல செய்ய தொடங்கும் போது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகள் கேட்டுக்கொள்வது நல்லதுங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்போது நடைபெறுங்க. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாக குரு வழிபாடு இக்காலத்தில் நன்மையை வழங்கும் வழிபாடா கும்பராசனையர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வரவேண்டிய பாக்கியங்கள் வசூலாக இருக்கு. பிள்ளைகளின் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க. அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். மனதிற்கினிய பதவிகள் கிடைக்க இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆரோக்கிய தொல்லைகளும் ஆதாய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பெற்றோர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாங்க. வாங்கிய இடத்தில் வீடு கட்ட முடியவில்லை என்ற கவலையும் ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவில் தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் பத்திரப்பதிவில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆவணங்களை ஒரு முறை இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதுங்க. பயணங்களால் வீண் அலைச்சல்கள் மட்டுமே மிஞ்சுங்க. உடன்பிறப்புகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். சில பணிகள் பாதியிலேயே நிற்குங்க. யோசித்து செய்வது மட்டுமல்லங்க, அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு செய்தால்தான் எதையும் சிறப்பாக செய்ய இயலும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது கும்ப ராசியில் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. இருந்தாலும் தொடக்கத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதால இந்த காலகட்டங்கள்ல நல்ல சம்பவங்கள் பல நடைபெறலாங்க. வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் சூடு பிடிக்கும். ஆனால் புரட்டாசி 22ஆம் தேதிக்கு மேல் குரு அதிசாரமாக பெயர்வதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் குறையுங்க. சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கடைசியில் ஏற்பட இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டுங்க. பெண்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க. கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்கு. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிம்ம வாகினி வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.